ஓகேம்மா, ரெடி. ஒரு டைம். வாய்மொழி விளக்கம் கேட்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவி. என் தலைப்பு எம்ஆர்ஐ காந்த அதிர்வு அலைவரை. நான் மெட்ராஸ் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறேன். காந்த அதிர்வு அலைவரைவு இது ரேடியோ அலைகளை பயன்படுத்தி உடலில் உள்ள உறுப்புகள், எலும்புகள், தசைகள் ஆகியவற்றில் மிக துல்லியமான விரிவான படங்களை உருவாக்கும் ஒரு மருத்துவ பரிசோதனை முறையாகும். இது உடலில் உள்ள நீரின் புரோட்டான்களில் சுழற்சி அச்சில் ஏற்படும் மாற்றத்தை அடிப்படையாக கொண்டு வலுவான காந்தப்புலம் மற்றும் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி இந்த படங்களை உருவாக்குகிறது. தயாரிப்பு: ஸ்கேன் செய்யும் முன் ஏதேனும் உடல் நகைகள் அல்லது மருத்துவ நிலைகள் குறித்து நீங்கள் ஒரு கேள்வித்தாள் நிரப்ப வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கவுனில் மாறி எந்த ஒரு எலும்புச்சலங்களையும் அகற்றும்படி கேட்கப்படலாம், ஏனெனில் அவை காந்த புலத்தை பாதிக்கலாம். ஸ்கேன் நேரம்: நீங்கள் எம்ஆர்ஐ இயந்திரத்தில் செய்யக்கூடிய மேசையில் படுத்திருப்பீர்கள். தெளிவான படங்களை உறுதி செய்ய ஸ்கேன் நெருக்கத்தில் நகராமல் இருப்பது முக்கியம். இந்த செயல்முறை வலி இல்லாதது, ஆனால் இயந்திரம் சத்தமுள்ளதாக இருக்கக்கூடும். எனவே உங்கள் காதுக்கு ஜாக்கெட் அல்லது ஹெட்போனோ வழங்கப்படும். நேரம்: ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பொதுவாக 15 முதல் 90 நிமிடங்கள் வரை எடுக்கும். இது பரிசோதிக்கப்படும் பகுதி மற்றும் பயன்படுத்தப்படும் முறைகளை குறித்து மாறும். எம்ஆர்ஐ எவ்வாறு செயல்படுகிறது? இதையும் 3 வகையாக பிரிக்கலாம். முதலில் காந்தப்புலம். எம்ஆர்ஐ இயந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. அதன் பின் ரேடியோ அலைகளை செலுத்துகிறது. இந்த காந்தப்புலத்துடன் ரேடியோ அலைகள் பயன்படுத்தி உடலின் புரோட்டான்களை தூண்டுகிறது. பட உருவாக்கம்: புரோட்டான்கள் ஓய்வுக்கு திரும்பும் போது வெளியிடும் சமிக்கைகளை கணினி பெற்று உடலின் உட்புறத்தில் விரிவான படங்களை உருவாக்குகிறது. நம் உடலில் உள்ள அனைத்து திசுக்கள் உறுப்புகளிலும் நீர் உள்ளது. இது வெவ்வேறு சதவீதங்களிலும் அமைந்திருக்கும். நீரின் ரசாயன சூத்திரம், அதாவது கெமிக்கல் ஃபார்முலா H2O என்பது 2 ஹைட்ரஜன் அணு ஓர் ஆக்சிஜன் அணுவுடன் இணைந்திருக்கிறது. இதில் ஹைட்ரஜன் அணு காந்தம் போல் செயல்படும். காரணம், ஹைட்ரஜன் அணுவில் ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான் உள்ளன. எனவே உண்மை துளிகளின் சுழற்சி காந்தம் போன்று செயல்பட வழிவகுக்கின்றது. முதலில் அடிப்படைவை எடுக்கப்பட வேண்டியவர் இயந்திரத்தில் உள்ள இந்த இயந்திரம் காந்த புலத்தை வெளியிடும். நம் உடலின் பாகங்களை 3 அச்சங்களாக பிரிக்கலாம். Z அச்சம், அதாவது Z ஆக்சிஸ் என்பது தலையிலிருந்து கால் வரை நேராக செல்லும் ஓர் கோடாக கருதலாம். Y அச்சம் என்பது உடலின் பின்புறத்தையும் முன்புறத்தையும் இணைக்கும் ஒரு கோடாக கருதலாம். X அச்சம் என்பது உடலின் இடது புறத்திற்கும் வலது புறத்திற்கும் நடுவில் உள்ளது. காந்த புலம் Z அச்சம், அதாவது Z ஆக்சிஸை நோக்கியே இருக்கும். இதனால் நம் உடலில் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்த ஹைட்ரஜன் அணுக்கள், அதாவது பிரவுனியன் மூமெண்ட் என்று சொல்லப்படும், காந்தப்புல திசையில் ஒழுங்கப்படும். எய்தர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். பொதுவாக பேரலல் மூமெண்டில் இருக்கும் அணுக்கள் தான் ஆன்டி பேரலலை விட அதிகமாக இருக்கும். இது ஊதா கலர் பேரலல் அணுக்கள், ஆன்டி பேரலல் அணுக்கள். இதை நீல ரசிகாரம், அதாவது லாங்கிடியூடினல் அலைன்மெண்ட் வைத்துக் கொள்ளலாம். நீல உள்ள அணுக்கள் தன் சுய Z-அச்சங்களில் பம்பரம் போல் சுழலும். இதை பிரெசிஷன் என அழைக்கலாம். ஒவ்வொரு அணுவும் எந்த ஆவர்த்தத்துடன், ஆவர்த்தம் என்றால் ஃப்ரீக்வன்சி, ஒவ்வொரு அணுவும் எந்த ஆவர்த்தத்துடன் சுற்றுகிறது என்பதை லாப்லாஸ் ஈக்குவேஷனை வைத்து புரிந்து கொள்ளலாம். லாப்லாஸ் ஈக்குவேஷன் F=y × F என்பது பிரெசிஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது பிரெசிஷன் ஆவர்த்தமாகும். Y என்பது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. ஒவ்வொரு எலமெண்ட் இது வந்துட்டு ஒரு எலமெண்ட் இருக்கும், இது வந்துட்டு ஸ்பெசிபிக்காக இருக்கும். P என்பது மேக்னெட்டிக், அதாவது கதிர்வீச்சு ஸ்ட்ரென்த் ஆகும். அணு பிரெசிஷன் ஒன்றை எதிர்கொண்டு சுழற்றும் திசையில் இருப்பதனால் முடிவில் மொத்த பிரெசிஷன் மதிப்பு 0 ஆகிவிடும். அதன் பின் X அச்சத்தில் ரேடியோ அலைகள் செலுத்துகின்றனர். இந்த ரேடியோ அலை அடிப்படையிலான அதே அதிர்வெண்ணை மாற்றிக்கொள்கிறது. இதனால் நீல பரிகாசத்தில் உள்ள அணுக்கள் X அச்சத்தை நோக்கி திரும்பும். X அச்சத்தில் அணுக்கள் இருந்தால்தான் சமிக்ஞை
களை படிக்க முடியும். அதாவது லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல இருக்கிறப்ப நம்மளால சிக்னல் ரீட் பண்ணவே முடியாது. அந்த லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல இருந்து நம்மளோட ஹைட்ரோஜன் ஆட்டமோட மூவ்மெண்ட்டை நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு மாத்த போறோம். அப்படி மாத்தினாதான் நம்மளால சிக்னலை ரிசீவ் பண்ண முடியும். இந்த எக்ஸ் அச்சத்தில் அணுக்களின் பிரெசிஷன் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ளாமல் ஒரே திசையில் சுற்றும். லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல அதாவது ஒண்ணு தனிப்படியாக சுற்றி கொண்டிருந்தது மொத்தமாக சேர்ந்து கேன்சல் ஆக போகுது. ஆனா டிரான்ஸ்வர்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு வரும்போது நம்ம அப்ளை பண்ண ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸால எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல சுற்றும். ஒரே திசையில் சுற்றுவதன் காரணத்தினால் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குகிறது. இந்த டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிரெசிஷன் கிராஃப் தான் இது. சிறு நேரம் கழித்து ரேடியோ அலைகளை நிறுத்தி விடுவார். இப்பொழுது ஒரே திசையில் கொண்டிருந்தாலும் பிரெசிஷன் திசைகளை மாற்றி சுற்றார். இதனால் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டின் எண்கணிப்பு மதிப்பு குறைய தொடங்கும். இதை இண்டக்ஷன் டீகே என்று அழைக்கலாம். டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டின் எண்கணிப்பு குறையும் நேரம் அணுக்கள் எக்ஸ் அச்சத்திலிருந்து ஜெட் அச்சத்திற்கு மாறும். போது லாங்கிடியூடினல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் மறுபடியும் செயல்பட துவங்கும். இதை லாங்கிடியூடினல் ரெக்கவரி என்று அழைக்கலாம். அதாவது நான் வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் கொடுத்ததுனால என்னோட ஹைட்ரோஜன் ஆட்டம் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல இருந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு மாறிச்சு. இப்ப நான் அந்த பல்ஸ் ஆஃப் பண்றேன்னு சொல்றப்ப ஒரே பொசிஷன்ல சுத்திட்டு இருந்த எல்லா ஆட்டமுமே அந்த பல்ஸ் இல்லாத காரணத்தினால திரும்ப மறுபடியும் பழைய மாதிரி தன்னோட சொந்த பொசிஷன்லயே சுத்த ஆரம்பிக்கும். இதனால ஒன்னொன்னு கேன்சல் ஆகி நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இது குறையிற காரணத்தினால இந்த ரேடியோ பல்ஸோட ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல அலைன் ஆயிருந்த இன்னொரு ஹைட்ரோஜன் இப்ப திரும்ப ஜெட் ஆக்சிஸை நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாகிற அதே நேரம் என்னோட லாங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமாக போகுது. இதுதான் இந்த கிராஃப்ல சொல்றோம். இந்த டிரான்ஸ்வர்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருந்து லாங்கிடியூடினல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மாறுற இந்த நேரம். இதை இந்த T1 என்று அழைக்கலாம். T1 நிகழ்வானது வேறுபட்ட திசுக்களில் வேறுபட்ட சதவீதத்தில் நிகழ்கிறது. T2 அடிப்படையாக வைத்து 2 நேரங்களை விவரிக்கலாம். டைம் எக்கோ என்பது ரேடியோ அதிர்வு பல்ஸை பயன்படுத்திய நேரத்திலிருந்து, அதாவது நான் என்னோட ரேடியோ பல்ஸ் கொடுக்கிற நேரத்திலிருந்து அளவு வரை கழிக்கும் நேரமாகும். அதாவது நான் என்னோட ரேடியோ பல்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஹைட்ரோஜன் ஆட்டம் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்ல இருந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு திரும்பும். அது திரும்பின உடனே தான் என்னால சிக்னலை படிக்க முடியும். அப்ப நான் அந்த ஸ்விட்ச் ஆன் பண்ண நேரத்துல இருந்து நான் அந்த சிக்னலை படிக்கிற டைம் வரையும் நான் அதை டைம் ஆஃப் எக்கோன்னு சொல்லுவேன். டைம் ஆஃப் ரெபெடிஷன் என்பது ஒரு ரேடியோ பல்ஸுக்கும் 2 பல்ஸுக்கும் நடுவில் உள்ள இடைவெளியாகும். அதாவது நான் ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணி லாங் டிரான்ஸ்வர்ஸ் திரும்பினதுக்கு அப்புறம் சிக்னலை படிச்சுட்டு நான் திரும்ப அந்த லாங்கிடியூடினல்கே திருப்பிடுவேன். அப்புறம் அந்த லாங்கிடியூடினலோட நான் திருப்பினதோட எஃபெக்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் திரும்ப அந்த டிரான்ஸ்வர்ஸா மாத்துவேன். ஏன்னா லாங்கிடியூடினல்ல இருக்கிறப்ப என்னால படிக்க முடியாது. டிரான்ஸ்வர்ஸ்ல இருந்தா மட்டும்தான் எனக்கு சிக்னல் கிடைக்குங்கிறப்ப நான் திரும்ப 2வது தாட்டி நகர்த்துவேன். அப்ப முதல் தாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கும் 2வது தாட்டி ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த டைம் ஆஃப் ரெபெடிஷன். இப்போ உதாரணத்துக்கு நம் மூளையின் காந்த அதிர்வு அலைவரைவை எடுத்துக்கொள்ளலாம். மூளையில் நீர் மற்றும் கொழுப்பு கருத்து மூளை செல்கள் இருக்கும். ஒவ்வொரு திசுக்கள் மற்றும் பொருட்களில் T1 மற்றும் T2 வேறுபடும். மூளையில் கொழுப்பு வேகமாக லாங்கிடியூடினல் ரெக்கவரி அடைந்துவிடும். அப்படின்னா இந்த ஃபேட்ஸ்க்கு டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்க்கு வரதுக்கு கம்மியான டைம் தேவைப்படுது தண்ணியை விட. இப்போ டைம் ரெபெடிஷனை கம்மி பண்றேன். அது எப்படி பண்ணுவேன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்க்கு ஃபேட் செல் முன்னாடியே வந்துடும் தண்ணி வரதுக்கு முன்னாடி. இப்ப நான் ஃபேட் செல் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அப்பதான் தண்ணியும் சேர்ந்து வரும் இல்லையா? நான் அந்த தண்ணி வரதுக்கு முன்னாடியே நான் திரும்ப என்னோட ஸ்விட்ச் ஆன் பண்ணேன்னா என்னோட ஃபேட் செல் லாங்கிடியூடினல் ஆக்சிஸ்க்கு ஃபுல்லா வந்திருக்கும். ஆனா தண்ணி வந்திருக்காது. இந்த கிராஃப்ல அதை தான் டெபிட் பண்ணிருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸ் லாங்கிடியூடினல் நடுவுலயே இருக்கும். ஆனா இந்த ஃபேட் செல்லோட கிராஃப் வந்து லாங்கிடியூடினல் வந்துடும். நான் திரும்ப உடனே ஸ்விட்ச் ஆன் பண்றப்ப என்ன நடக்கும்னா இந்த ஃபேட் செல் திரும்ப நார்மலா வந்துட்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் ரியாக்ட் பண்ணி அதே மேக்னிடியூட் ஆஃப் சிக்னலோட போகும். ஆனா என்னோட தண்ணி முழுசா வராததுனால
அது வந்துட்டு இந்த அதோட கூட வந்துட்டு ரெண்டா பிரியும். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் பிரியும். இந்த லாங் வெக்டார் வாட்டர்ங்கிறது தான் ரெண்டாவது அப்ளை பண்ணக்கூடிய ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ்க்கு ரியாக்ட் பண்ண போகுது. ஏன்னா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி பல்ஸ் லாங் வெக்டார்ல இருக்கிறது தான் டிரான்ஸ்வர்ஸ்க்கு மாத்த போகுது. இந்த ஏற்கனவே டிரான்ஸ்வர்ஸ் வெக்டார் வாட்டர்னு இருக்கு இல்லையா, அது வந்து பல்ஸ் அப்ளை பண்ண வேனிஷ் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த ஃபேக்டரோட சிக்னல் அதிகமாகவும் சிக்னல் கம்மியாகவும் இருக்கும். நாம் டைம் ஆஃப் ரெப்பிடேஷனை கம்மி செய்தால் லாங் ரெக்கவரி செய்வதற்கான முழு நேரம் கிடைக்கும். நாம் மறுபடியும் ஆரம்ப பயிற்சி அளிக்கும் பொழுது கொழுப்பு சமிகை அதாவது சிக்னல் தண்ணீர் சமிகையை விட அதிகமாக இருக்கும். இதனால் வேறுபட்ட அல்லது எதிர்மறை நிறங்களில் மூளையில் காந்த அதிர்வு அலைவரைவு காட்சியளிக்கும். இங்க முதல்ல இருக்கிறது லோ லாங்கிடியூடினல் ரெக்கவரி டைம். அதாவது நான் என்னோட ஃபேக்ட்ஸுக்கு வந்துட்டு முழு நேரம் கொடுத்துட்டேன் ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஆக்டிவ் ஆகுறதுக்கு. ஆனா நான் தண்ணிக்கு போகல. அப்ப இந்த ஓரத்துல கருப்பா இருக்கிறது, அப்புறம் நடுவுல வந்து டிம்மா இருக்கிறது எல்லாமே என்னோட தண்ணி. கிரே கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னோட ஃபேக்ட்ஸ். என் ஃபேக்ட்ஸுக்கு நான் ஒழுங்கா டைம் கொடுத்ததுனால அது ஒன்றுக்கு கிளியரா தெரியும். ஆனா இந்த தண்ணிக்கு நான் ஒழுங்கா டைம் கொடுத்ததுனால ஒரு சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப இதே நான் வந்து லாங்கிடியூடினல் ரெக்கவரி டைம் தண்ணிக்கு ஒழுங்கா கொடுத்தேன்னா நம்ம இங்க ரெண்டாவது டயக்ராம்ல பாக்குற மாதிரி தான் நமக்கு வரப்போகுது. அதாவது என்னோட தண்ணி ரெண்டுமே ஒழுங்கான முறையில ரெஸ்ட் எடுத்து ஆக்டிவ் ஆகுது. என்னோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு அதிகமா இருக்கு. எம்ஆர்ஐ முக்கிய பயன்பாடுகள், உபயோகங்களும் பயன்பாடுகளும். மருத்துவர்கள் பல நிலைகளில் கட்டமைப்புகளை பார்வையிட உதவுகிறது. மென்மை திசு குன்றங்களை கண்டறிதல். மென்மை திசுக்களை படம் எடுக்க எம்ஆர்ஐ மிகவும் பயனுள்ளது. இதனால் தசைகள், இணை பொருத்தங்கள் மற்றும் உறுப்புகளை பற்றிய நிலைமைகளை கண்டறிவதில் இது மிகவும் முக்கியமாக உள்ளது. இது கீழ் சுருக்கம் மற்றும் கதிரியங்கள் போன்ற பிற காயங்களை தேட உதவலாம். அதை எக்ஸ் அல்லது ஸ்கேன் மூலம் காணப்படாது. மூளை மற்றும் முதுகு நரம்பு படங்கள். மூளை மற்றும் முதுகு நரம்பை பரிசோதிப்பதில் எம்ஆர்ஐ முன்னுரிமை வாய்ந்த முறையாக உள்ளது. இது கட்டிகள், ஸ்ட்ரோக், பலமுறை ஸ்க்ளெரோசிஸ் மற்றும் நரம்பியல் நிலைகளை கண்டறிய முடிகிறது. செயல்பாட்டு எம்ஆர்ஐ எஸ்எம்ஆர்ஐ என்பது சிறப்பு வகை. இது ரத்த மாற்றங்களை கண்டறிந்து மூளையின் செயல்பாடுகளை மயக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. கேன்சராலஜி எம்ஆர்ஐ கேன்சர் கண்டறிதல் மற்றும் திட்டமிடுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது கட்டிகளின் அளவு மற்றும் இடத்தை கண்டறிய, கேன்சர் பரவலை மதிப்பிட, உயிரியல் மாதிரிகள் மற்றும் கதிரியக்க சிகிச்சையை வழிநடத்த உதவுகிறது. சந்தி மற்றும் எலும்பு படங்கள். எம்ஆர்ஐ பொதுவாக சந்தி காயங்களை, முழங்கால் மற்றும் தோள்பட்டை காயங்களை மதிப்பிட பயன்படுகிறது. இதய குருதிச்சலை உருவகப்படம். எம்ஆர்ஐ இதய நிலையில் உள்ள சீர்கேடுகள், இரத்த ஊட்ட சிக்கல்கள் மற்றும் இதய தசை நோய்களை மதிப்பீடு செய்ய முடியும். இது அனிவரிசங்கள் மற்றும் குறைபாடுகளால் ஏற்படும் இதய குறைபாடுகளை மதிப்பீடு செய்ய பயன்படுகிறது. எம்ஆர்ஐ நன்மைகள். நான் அயோனைசிங் கதிர்வீச்சு இல்லை. ஸ்கேனில் எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேனை விட எம்ஆர்ஐயில் நான் அயனைசிங் கதிர்வீச்சை பயன்படுத்தாது. இதனால் மீண்டும் மீண்டும் படங்களை எடுப்பதில் இது பாதுகாப்பான தேர்வாக உள்ளது. குறிப்பாக குழந்தைகள் போன்ற பாதுகாப்பற்ற மக்கள் குழுக்களுக்கு. தீர்மான படங்கள். எம்ஆர்ஐ விரிவான படங்களை வழங்குகிறது. இது வெவ்வேறு வகையான திசுக்களை வேறுபடுத்த உதவுகிறது. சரியான கண்டறிதலை எளிதாக்குகிறது. பலவகை பயன்பாடு. எம்ஆர்ஐ உடலை பிரத்யேகமாக எந்த பகுதியில் வேண்டுமானாலும் படம் எடுக்க பயன்படக்கூடும். இதனால் மருத்துவ கண்டறிதலில் இது பல வகை கருவியாக உள்ளது. நன்றி. வெரி குட்மா, வெரி குட்மா, வெரி குட். பயங்கர டெப்த்ல